தவக்காலம், மனம் திரும்புகிற காலம், நம்மிடமுள்ள குறைபாடுகளை நீக்கிக் கொள்ளுகிற காலம். அதிலும் குறிப்பாக காமத்தின் பால் ஈடுபாடு கொண்டவர்கள் அதன் கேடு உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்துகிற வகையிலே சாம்சனுடைய நீதி தலைவர் சாம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சிந்தனையாக இறையடியார் வீரமாமுனிவர் தருகின்றார். அதனை நாம் இன்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். நீதி தலைவர் சாம்சன் எவ்வளவோ சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் இழக்க நேர்ந்தது காரணம் காமம். கடம் புனைந்த வளை உருட்டும் பெரும் சீர் செங்கோல் கடிவளமும் சடம் புனைந்து பெண் ஆசை சழக்கில் கோலும் என்று உணரான். விடம் புனைந்த நலம் பொறித்த விலை மாது என்னும் தாளிலைவோர் நடம் புனைந்த அறிவையின் மேல் வைத்த நவையுற்று எஞ்ச நசவைத்தான் என்று கோருகிறார். இதன் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீதி பொருந்திய ஆணச்சக்கரத்தை உருட்டும் பெருஞ்செருப்புள்ள செங்கோலின் ஒளி வளமும் பெண்ணாசை என்னும் கொடுமையால் குற்றத்திற்கு ஆளாகி வளையும் என்று உணராதவனாய், நஞ்சை பொதிந்து மூடிய அழகு பொறிக்கப்பட்ட விலைமகளாகிய தாளிலை என்னும் நடனை கலை தேர்ந்த ஒரு பெண்ணின் மீது தனக்கு குற்றம் பொருந்தி கேடு விளையுமாறு ஆசை வைத்தான் என்று பார்க்கிறோம். அதாவது பெண்ணாசை நீதி நாட்டும் செங்கோலை வளைக்கும். இதனை நீதி தலைவன் சாம்சன் உணரவில்லை. நஞ்சு பொதிந்த அழகியான நடனை கலைமகள் தாளிலை மீது மையல் கொண்டான், அதனால் கேடுற்றான் என்று உணர்த்துகிறதை பார்க்கிறோம். கடம் புனைந்த வளையுருட்டும் பெருஞ்சீர் செங்கோர் கடிவளமுன் சடம் புனைந்து பெண்ணாசை சழக்கற்கோலும் என்று உணரான். விடம் புனைந்த நலம் பொறித்த விலைமாதென்னும் தாளிலையோர் நடம் புனைந்த வருவையின் மேல் லவையுற்று எஞ்ச நசை வைத்தான் என்று இதனை கூறுகிறதை பார்க்கிறோம். அதாவது செங்கோல் கூட வளையும்படியாக செய்துவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது, அழிவை தரக்கூடியது காமம். அதனை நீதி தலைவனாகிய சாம்சன் உணரவில்லை. அதனால் தாளிலை மீது மையல் கொண்டு அவன் கேடுற்றான். இதனை நாம் சிந்திக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காமம் கடிய வேண்டும் என்று சொல்லுகிறதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மனம் திருந்த வேண்டியவர்கள் திருந்துவதற்கு முன் வருவோமாக.